அண்ணா யூனிவர்சிட்டி பாலியல் விஷயத்தில் அவ்வளோ தூரம் எதிர்க்கட்சிகள் ஆகும்னு ஆரம்பித்தாங்க. இப்போ சைலண்டாக இருக்காங்க. அந்த விஷயம் ஒன்றுமே அடங்கி போன மாதிரி இருக்குது. அண்ணா நகரில் பாலியல் விஷயம் பார்த்தீங்கன்னா கடைசியில் ஒரு அதிமுக மாட்டினானோ அது பேசாமல் ஆயிட்டாங்க. அவர் காஞ்சிபுரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு அதிமுக மாட்டினானோன்னு பேசாமல் ஆயிட்டாங்க. எதுக்கு கலப்புறாங்க திடீர்னு? நேற்று பாருங்கள் கள்ளச்சாராயம் விற்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஓபிஎஸ் இபிஎஸ் ஒரு அறிக்கை விட்டார். கடைசியில் கள்ளச்சாராயம் விற்றவன் அதிமுக காரணம்னா பேசாமல் ஆகிட்டார் இன்றைக்கி. ஸோ எல்லா கட்சிக்காரனும் எல்லா சமூகத்தை சேர்ந்தவனும் குற்றத்தில் ஈடுபடுறான். ஆக்சுவலாக எல்லா பிரிவை சேர்ந்தவனும் குற்றத்தில் ஈடுபடுறான். ஆனால் கவர்மெண்ட்டோடைய பொறுப்பு என்னென்னா, இது வந்து நீங்கள் இன்னைக்கு இல்லை சார், இந்தியா முழுக்க தான் நிலைமையாக இருக்குது. ஆனால் தமிழ்நாட்டில் இப்போ அது வட இந்தியா விட்டுருங்க சார், இந்தியா முழுக்க நிலைமையாக இருக்குது. நீங்க வந்து உதாரணத்தை இந்தியா முழுக்க சொல்ல வேணாம் சார், நீங்க தமிழகத்தை வாங்க சார். எதுக்கு எடுத்தாலும் குஜராத்தை பாருங்க, உத்தரப்பிரதேசம் பாருங்க, பீகாரை பாருங்க, ஹரியானா பாருங்க, இப்படியே சொல்லிட்டு இருந்தா எப்படி சார்? இல்ல இந்த மாதிரியான இது தமிழகம் வளர்ந்த மாநிலம் சார், அவங்க பின்தங்கிய மாநிலம் சார், கல்வி அறிவில் பின்தங்கிய சார். அப்படி இருக்கிறப்ப நீங்க அவங்கள கூட ஒப்பிடுவது சரியா இருக்குமா? கல்வி அறிவில முன்னாடி வந்திருக்கிற மாநிலத்திலேயே ஆசிரியர்களே இந்த மாதிரி ஒரு அரகண்டா இருந்தாருன்னா நம்ம என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? ஒரு இந்த மாதிரியான ஒரு குற்றங்கள்ல ஆசிரியர்களே ஈடுபடுற ஒரு நிலைமை இருக்கும்போது சொசைட்டி எந்த இடத்துக்கு போயிட்டு இருக்கு? நான் வந்து இந்த கவர்மெண்ட் இன்னைக்கு இந்த கவர்மெண்ட் இருக்கும், நாளைக்கு இந்த ஒரு கவர்மெண்ட் இருக்கும் சார். எதிர்காலத்தை நினைச்சு பாருங்க. போதிக்கிற ஆசிரியர்களே இந்த மாதிரியான ஒரு குற்றத்தில் ஈடுபடுறாங்கன்னா நம்ம சொசைட்டி எங்கே போயிட்டு இருக்குன்னு நான் கவலைப்படுறேன்.